இது எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம். இவன் எதுக்காக 12 நாளில் பதவி விலகினான்? ரெட்டலையில் வென்றவன், வெக்கம் இல்லாமல் எதற்காக விலகினா? எதற்கு? அதில் ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்ல, அது நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும்னு. பல பெரிய ஜனநாயகவாதிகள். அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா, கொடுங்கோன்மையா? இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு தம்பி, அவர் பேசுகிறாரு திருச்சியில், ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகளடா. இதில் நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவர் நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். கொடுமடா டேய். பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு மென்டல் ஃபிட்னஸ்ஸு ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றவரே தான். அனுராதபுரத்தை அடித்து பிடிச்சிட்டான், ஆணையரவை அடித்து பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்குது அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ். ஒரு கால் தான், கட்டக்கால். இன்றைக்கி அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இந்த பிறகு இப்படி இருக்கும், இப்படி எடுத்து வைப்பாப்புல. சகதிக்கில் கட்டக்கால் மடிச்சுன்னா வராதில்ல, அப்படி தூக்கி வச்சு போவாப்புல. வாக்கியோட பேசிக்கிட்டு அடித்து பிடிச்சிட்டாரு. அப்போ என்ன சொல்கிறோம்? அதில் என்ன தெரியுதுன்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனால் பலத்தை இழக்கலை. திருப்பி அடித்து பிடிச்சிட்டாப்புல. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நீ தயாராக இரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்புல. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பான். மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யார், விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க.